ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேங்க. இன்றைக்கி எல்லாருமே கேட்டிருந்தீங்க, கார்டு எங்கள் முன்னாடி சப்மிட் பண்ணி எடுங்க, டைம் ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இன்றைக்கி உங்கள் முன்னாடி கார்டு சப்மிட் பண்ணி எடுத்துடலாம். ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி சப்மிட் பண்ணி வச்சுட்டீங்க. அதனால் உங்கள் முன்னாடி உங்கள் திருப்திக்காக இன்னொரு வாட்டி நான் சப்மிட் பண்ணி வைக்கிறேன். உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, உங்களுக்கு என்ன கார்டு வரணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க, உங்களுக்கு என்ன நடக்கணும்ன்ட்டு. ஃபஸ்ட்டு கார்டு இந்த மெஜிஷியன் கார்டுங்க. உங்களுக்கு தெரியும் மெஜிஷியன் கார்டுன்னா என்னென்னு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். எல்லா கார்ட்ஸையும் எடுத்துகிட்டு நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸு, 9 ஆஃப் பென்டக்கிள்ஸு, Ten of Cups. நம்ம இன்றைக்கி மொத்தம் எத்தனை கார்டு எடுக்க போகிறோன்னா 7 கார்டு எடுப்போம். எப்போவுமே பாட்டம் ஆஃப் த டெக் ஒன்று எடுப்போம். டெத்து கார்டுங்க. த ஹெர்மிட், Ace of Pentacles, நமக்கு இன்ட்யூஷன் சொல்லும் சஃபில் பண்ணும்போதே இந்த கார்டு வேணும் வேணான்னு. அதனால் நம்ம இதை எடுத்துக்கலாம். பாட்டம் ஆஃப் த டெக்கா 6 ஆஃப் வான்ஸு. நம்ம மொத்தம் 7 கார்டு எடுத்துட்டோம். நமக்கு இந்த கார்ட்ஸ்லையும் நம்ம உங்களுக்கு ஏஞ்சல் கைடன்ஸ் நிலா உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு இந்த கார்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம என்னென்னு எடுத்து பார்த்துக்கலாம் ஒரு கார்டு. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கார்ட்ஸ் எல்லாம் நம்ம சஃபில் பண்ணி எடுத்துட்டோம். இந்த கார்ட்ஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கு வந்தது. ரீடிங் பார்த்துடலாம். இன்றைக்கி தெய்வம் யாருக்கெல்லாம் என்ன செய்தியை சொல்ல போகுதுன்னு என்னோடய மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இந்த கார்ட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். இந்த ரீடிங் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் 100% பொருந்தணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க மனசு இதை கேட்கணும்னு தோணுச்சுன்னா இந்த செய்தியில் உங்களுக்கான ஒரு முக்கியமான வழிகாட்டுதல் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி ஆரம்பத்திலேயே வந்திருக்கிற கார்ட்ஸை பார்த்தாலே நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு மாற்றம் ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியுது. சில பேருக்கு வேலை சம்மந்தப்பட்ட மாற்றமாக இருக்கலாம், சில பேருக்கு பண வரவாக கூட இருக்கலாம், சில பேருக்கு குடும்பத்தில் சந்தோஷமான மாற்றத்திற்கான காரணமாக இருக்கலாம், சில பேருக்கு காதல் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயமாக இருக்கலாம். ஒரு விஷயம் மட்டும் உறுதிங்க, இவ்வளோ நாள் நின்று போயிருந்த வாழ்க்கை மெதுவாக நகர ஆரம்பிக்குது. இனிமே தான் நகர ஆரம்பிக்குது. இந்த ரீடிங்கில் வந்திருக்கிற கார்ட்ஸ் எல்லாமே அதை தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கு. முதல் கார்டே ரொம்ப சக்தி வாய்ந்த கார்டுங்க. என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சது என்னன்னா, இந்த ரீடிங் பார்க்குற நிறைய பேர் கடந்த சில மாதங்களாக என்ன பண்ணினாலும் சரியாக நடக்கலைன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பீங்க, அது பாதியில் நின்று இருக்கும். ஒரு ஆசையை நினச்சிருப்பீங்க, அது தள்ளி போயிருக்கும். ஆனால் வாய்ப்பு வரும், அது கை நழுவி போயிடும். ஒரு வாய்ப்பு வரும், ஆனால் கை நழுவி போயிடும். அதனால் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை போலன்னு கூட சில பேர் நினச்சிருக்கலாம். ஆனால் இந்த மெஜிஷியன் கார்டு சொல்கிறதே வேறங்க. உங்ககிட்ட திறமை குறையலை, நேரம் தான் இன்னும் வரலை உங்களுக்கு. இப்போ அந்த நேரம் ஆரம்பிக்குது. இந்த கார்டு மேனிஃபெஸ்டேஷன் கார்டுங்க. நீங்கள் மனசார நினைக்கிற விஷயத்த செயல்படுத்தும் சக்தி இப்போ உங்களுக்கு அதிகரிக்க போகுது. அதனால் இப்போ இருந்து நெகட்டிவாக பேசுகிறத குறைச்சிக்கோங்க. என்கிட்ட முடியாது, என்னால் முடியாது, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, என்னோட வாழ்க்கை இப்படித்தான், இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டுடுங்க. ஏன்னா இந்த கார்டு சொல்கிறது நீங்கள் என்ன நம்புறீங்களோ அந்த திசையில் வாழ்க்கை உங்களை நகர்த்த ஆரம்பிக்குதுங்க. இன்னும் ஒரு விஷயம், இந்த கார்டை பார்க்கும்போது சில பேருக்கு புதிய வேலை, சில பேருக்கு புதிய தொழில், சில பேருக்கு யூடியூப், சில பேருக்கு ஆன்லைன் வேலை, சில பேருக்கு தனியாக ஏதாவது ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் வந்திருக்கும். அந்த எண்ணத்தை பயத்தினால விட்டுடாதீங்க. இந்த கார்டு சொல்கிறது என்னன்னா, ஆரம்பிங்க. பிரபஞ்சம் உங்களுக்கான தேவையான கதவுகளை திறக்கும்னு சொல்கிறாங்க. இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்காது. ஆனால் இந்த ரீடிங் யாருக்கு பொருந்துதோ அவங்க வாழ்க்கையில் அடுத்த சில வாரங்களில் முக்கியமான முன்னேற்றம் ஆரம்பிக்கிறதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து நமக்கு நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு. இந்த கார்டு ஒரு முக்கியமான செய்தி சொல்லுச்சுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் கொஞ்சம் மெதுவாக வந்தாலும் நிலையானதாக வரும். அவசரப்படாமல் கிடைக்கிற சந்தோஷத்தை விட
அவசரமாக கிடைக்கிற சந்தோஷத்தை விட தாமதமாக கிடைக்கிற ஆசீர்வாதம் நீண்ட நாள் இருக்குங்க. சில பேர் வேலைக்காக காத்திருந்திருப்பீங்க, சில பேர் பணவரவுக்காக காத்திருக்கலாம், சில பேரெல்லாம் ஒருத்தர் பேசுவாரான்னு கூட காத்துட்டு இருந்திருக்கலாம். இந்த கார்டு சொல்றது காத்திருப்பு வீணாகாது, என்னைக்குமே தாமதம் இருக்குதான், ஆனால் மறுப்பு கிடையாது. இன்னொரு விஷயமும் இந்த கார்டு ஒரு பொறுப்பான மனிதரையும் காட்டுதுங்க. அதனால சிலருடைய வாழ்க்கையில வயசுல கொஞ்சம் பெரியவரா, அமைதியான குணம் கொண்டவரோ, பொறுப்பாக யோசிக்கிற ஒருத்தரோ முக்கியமான பங்கு வகிக்க போகிறாங்க இனிமேல் உங்கள் லைஃப்பில். இந்த கார்ட்ஸ் ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது வாய்ப்பு ப்ளஸ் நிலையான வெற்றின்னு ஒரு அழகான எனர்ஜி தாங்க தெரியுது. அதனால் இப்போ மனசை தளர விடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த கார்டு நமக்கு 9 ஆஃப் பென்டக்கிள்ஸு. இந்த கார்டு வந்தாலே ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக இருக்குங்க, உங்கள் உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய பலன் இனிமேல் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்கள் நிறைய பேருக்காக ஓடி இருக்கீங்க, குடும்பத்துக்காகவோ, பிள்ளைங்களுக்காகவோ, வீட்டுக்காகவோ, வேலைக்காகவோ எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களை பற்றி யோசிக்கவே உங்களுக்கு நேரம் கிடைக்காம இருந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிறது இப்போ உங்களுக்கான காலம் ஆரம்பிக்குதுங்க. நீங்கள் செய்த நல்ல செயலுக்கான பலன் திரும்ப வரப்போகுது. சில பேருக்கு எதிர்பாராத பணவரவு வரலாம், சில பேருக்கு சம்பள உயர்வு கிடைக்கலாம், சில பேருக்கு சேமிப்பு அதிகரிக்கலாம், சில பேருக்கு சொந்தமாக ஏதாவது வாங்குற வாய்ப்பு வரலாம். இந்த கார்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது, நிறைய பேர் உங்களை பார்த்து இவங்களுக்கு எப்போவுமே எல்லாமே ஈஸியாக கிடைச்சிரும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, இந்த இடத்துக்கு வர நீங்கள் அமைதியாக நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியாது. அந்த கஷ்டத்தை யாருமே பார்க்கவும் கிடையாது. இப்போ கிடைக்க போகிற சந்தோஷத்தை மட்டும் எல்லாரும் பார்ப்பாங்க. அதனால் யாருடைய கண் பட்டாலும், யாருடைய வார்த்தை வந்தாலும் உங்கள் முன்னேற்றத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த கார்டு சுயநம்பிக்கையையும் காட்டுதுங்க. நான் முடிப்பேன்னு மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நமக்கு 10 ஆஃப் கப்ஸ் கார்டு. இந்த கார்டை பார்த்த உடனே ஒரு ரொம்ப அழகான குடும்ப ஆற்றல் தெரியுதுங்க. இந்த ரீடிங் பார்க்குற நிறைய பேருக்கு வீட்டில் இருந்த மனக்கசப்புகள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். சண்டை இருந்த குடும்பம் சமாதானம் வரும். பிரிஞ்சு இருந்தவங்க மீண்டும் பேச ஆரம்பிக்கலாம். சில பேருக்கு திருமண பேச்சு நடக்கலாம், சில பேருக்கு குழந்தை சம்பந்தமான நல்ல செய்திகள் கூட வரலாம். இந்த கார்டு ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லுது, நீங்கள் மனசார ஆசைப்பட்ட குடும்ப சந்தோஷம் தள்ளி போயிருக்கலாம், ஆனால் அது ரத்து ஆகலைன்னு சொல்கிறாங்க. சரியான நேரத்தில் அது உங்களை சேரும்னு சொல்கிறாங்க. காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கார்டு நல்ல கார்டு தாங்க. ரெண்டு மனசும் மீண்டும் ஒன்றாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பொறுமையும் புரிதலும் தேவை உங்களுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கார்டு வந்திருக்கிறதால வீட்டில் சுப நிகழ்ச்சி, குடும்பம் ஒன்று சேர்றது, நல்ல செய்தி, இல்லை நீண்ட நாளைக்கு பிறகு மனநிறைவு தர ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் நம்ம மனசுக்குள்ளே இருந்த வெறுமை மெதுவாக நிறைய ஆரம்பிக்குது. இந்த ரெண்டு கார்ட்ஸையும் சேர்ந்து பார்த்தோன்னா, இந்த 9 ஆஃப் பென்டக்கிள்ஸும் 10 ஆஃப் கப்ஸ் சேர்ந்து பார்க்கும்போது பணம் மட்டும் இல்லை, மன நிறைவும் சேர்ந்து வரப்போகுதுன்னு இந்த கார்ட்ஸ் ஆழமாக சொல்லுதுங்க. நமக்கு டெத் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டை பார்த்த உடனே நிறைய பேர் பயப்படுவீங்க, டெத் கார்டு வந்திருக்கு, ஏதாவது கெட்டது நடக்க போகுதான்னு. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா பழையது முடிஞ்சு புதுசாக ஏதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த கார்டுக்கு அந்த அர்த்தமே கிடையாது. டெத்துன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு அர்த்தமே இதுக்கு வேற. இந்த கார்டு சொல்கிறது ஒரே ஒரு விஷயம், பழைய வாழ்க்கை முடிஞ்சு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அது வேலை சம்மந்தமாக இருக்கலாம், உறவு சம்மந்தமாக இருக்கலாம், வீடு மாறுறதா இருக்கலாம், இடம் மாறுறதா இருக்கலாம், அல்லது மனநிலை மாறுறதா கூட இருக்கலாங்க. இது வரைக்கும் உங்களை அளவச்ச விஷயம், உங்களை தூங்க விடாமல் இருந்த நினைவுகள், உங்களை பின்னாடி இழுத்து கொண்டிருந்த மனிதர்கள், இவை எல்லாமே மெதுவாக உங்கள் வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிக்கும். இந்த கார்டு சொல்கிறது முடிவு மாதிரி தெரிஞ்சது உண்மையில் ஒரு புதிய ஆரம்பமாக தாங்க இருக்குது. நிறைய பேருக்கு இது இல்லாமல் நான் வாழ முடியாதுன்னு நினச்ச ஒரு விஷயம் சில மாதங்கள் கழித்து பார்த்தா அது இல்லாததால தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல போகிறீங்க. காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பழைய காயங்கள் ஆரம்பிக்கும். மன்னிக்க முடியாத விஷயத்தையும் மனசு மெதுவாக விட்டுரும். வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, புதிய பொறுப்பு, இல்லை புதிய வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த ரெண்டு கார்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லுது, பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத விட்டாதான் இன்னும் நல்லது உங்கள் கைக்கு வரும்னு சொல்கிறாங்க. அதனால் கடந்த காலத்தை நினச்சி வருத்தப்படாமல் வரப்போகிற நல்ல விஷயத்துக்காக மனசை தயார் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த கார்டு பார்த்தீங்கன்னா நமக்கு த ஹெர்மிட் கார்டு. இந்த கார்டு என்ன சொல்லுன்னா, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் நின்று யோசிங்கன்னு சொல்லும். எல்லா பிரச்சனைக்கும் உடனடி பதில் கிடைக்காது, சில பதில்கள் காலம் வந்த பிறகு தான் கிடைக்கும். இந்த கார்டு வந்திருக்கிறதால நிறைய பேர் இப்போ தனிமையாக இருக்கலாம், நோ கான்டாக்டில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. சில பேர் என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த தனிமை தண்டனை கிடையாது, அது உங்களை இன்னும் வலிமையான மனிதராக தான் மாற்றுற காலமாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை பற்றி நிறைய கற்றுக்குவீங்க. யார் உண்மையானவங்க, யார் நடிக்கிறவங்க, யாரை
நம்பணும், யாரை விட்டு விலகணும், அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். இந்த கார்டு ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தையும் காட்டுதுங்க. சில பேர் கோயிலுக்கு போக ஆரம்பிக்கலாம். தியானம், பிரார்த்தனை, மந்திரம், இறை நம்பிக்கை மேலே அதிகமாக ஈர்ப்பு வரலாம். காதல் வாழ்க்கையில் பார்த்தோன்னா எதிர்பார்த்த அளவுக்கு தொடர்பு இல்லைன்னு கவலைப்படுறவங்களுக்கு இந்த அமைதி நிரந்தரம் இல்லை. 2 பேரும் தங்களை புரிஞ்சுக்கிற ஒரு காலம் இது. அதுக்கப்புறம் தான் நல்ல மாற்றம் வரும். அதனால் அவசரமாக முடிவு எடுக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த ஹெர்மிட் கார்டு சொல்கிறது இன்னைக்கு மெதுவாக நடக்கிறது நாளைக்கு பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கும். அடுத்து நமக்கு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு. இந்த கார்டு இந்த ரீடிங்லேயே ரொம்ப நல்ல கார்டுகளில் ஒன்றுங்க. இது ஒரு புதிய கதவு திறக்க போகுதுன்னு சொல்கிற கார்டு. இது வரைக்கும் நீங்கள் நிறைய கதவுகளை தட்டி இருக்கலாம், சில கதவுகள் திறக்காமல் இருந்திருக்கலாம், சில வாய்ப்புகள் உங்கள் கை நழுவி போயிருக்கலாம். ஆனால் இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிறது இப்போ வரப்போகிற வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். சில பேருக்கு இது புதிய வேலையாக இருக்கும், புதிய தொழிலாக இருக்கும், பணவரவாக இருக்கும், வீடு இல்லை நிலம் வாங்குகிற வாய்ப்பாக இருக்கும், உங்கள் சேமிப்பு அதிகரிக்கும், இல்லை நீண்ட நாள் ஆசை நிறைவேறதா கூட இருக்கும். இந்த கார்டு ஒரு விதையை தாங்க காட்டுது. இன்னைக்கு கிடைக்கிற சின்ன வாய்ப்பை அலட்சியப்படுத்த ஏன்னா அதுதான் நாளைக்கு பெரிய மரமா வளரும். இந்த ரீடிங் பார்க்குறவங்கள சில பேர் இது சின்ன விஷயம் தானேன்னு நினைச்சு ஒரு வாய்ப்பை விட்டுடலாம். ஆனா இந்த கார்டு தெளிவா சொல்லுது, சின்னதுன்னு நினைக்கிற வாய்ப்பே பெரிய ஆசீர்வாதமா மாறுங்க. அதனால இனிமே வரப்போற ஒவ்வொரு வாய்ப்பையும் கவனமா பாருங்க. அடுத்து நமக்கு இந்த பாட்டம் ஆஃப் த டெக்கு கார்டுங்க, 6 ஆஃப் வாண்ட்ஸ். இந்த முழு ரீடிங்கோட சாராம்சத்தை இந்த ஒரு கார்டே சொல்லிடும். 6 ஆஃப் வாண்ட்ஸ் என்னாலே வெற்றி தான். இந்த பொண்ணு பாருங்க வெற்றியை எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க, பட்டாசு வெடிச்சுன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு லாஸ்ட்ல இந்த கார்டு வந்த உடனே. ஆனால் சாதாரண வெற்றியாக மட்டும் இருக்காது, மக்கள் முன்னாடி கிடைக்கிற வெற்றி. உங்களை ஒரு காலத்தில் மதிக்காதவங்க, உங்களை நம்பாதவங்க, இவங்களால முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாம் அதே மனிதர்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னு சொல்ல போகிறாங்க. இந்த கார்டு ரெக்கக்னேஷன் கார்டுங்க. நீங்கள் செஞ்ச உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும், சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், சில பேருக்கு பிஸ்னஸ் க்ரோத் இருக்கும், சில பேருக்கு யூடியூப், சோசியல் மீடியா இல்லை பப்ளிக்கில் ஒரு நல்ல மனிதராக நீங்கள் முன்னேறுற மாதிரி வாய்ப்பு இருக்கலாம். சில பேருக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கலாம். இந்த கார்டு இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லுது, வெற்றி வரும்போது தாழ்மையை மட்டும் விட்டுடாதீங்க. உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது உங்கள் உழைப்பும் இறைவனோட அருளும், அதை எப்போதுமே மறந்துடாதீங்க. இந்த ரீடிங்கில் என்ன பார்க்குறோன்னா, இன்னைக்கு நம்ம அந்த 7 கார்ட்ஸையும் முழுசாக சேர்ந்து பார்க்கும்போது முடியாதுன்னு நினச்சது முடியும், தாமதமானது உங்களுக்கு கிடைக்கும், தனிமை இருந்த இடத்துல தெளிவு வரும், பண வரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் உருவாகும், புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும், கடைசி வெற்றி உங்களை தேடி வரும். அதனால் இன்னைக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, என்னோட நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு, நான் நம்பிக்கையோட முன்னாடி போகிறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் தினமும் ஒரு விஷயத்தை செய்யும்போது என்னால் இது முடியும்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்குங்க. இன்றைக்கி நமக்கு இந்த கார்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த மோனாலிக் ஆர்க்கிள் கார்டை நிலா கார்டுங்க, உங்களுக்கு என்ன ஏஞ்சல் கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நம்ம இதில் பார்த்துடலாம். இந்த கார்டில் இருந்து உங்களுக்கு ராசி, உங்களுக்கு டைமிங் எப்போது, இதெல்லாம் இதில் பார்த்துடலாம். நம்ம இந்த கார்டில் சஃபில் பண்ணி ஒரு கார்டு எடுத்துடலாம். இன்றைக்கி உங்களுக்கு ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன இருக்குது, என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு ஏஞ்சல்ஸு, எதை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க, எதை விட்டுட சொல்கிறாங்க. இது நிலா கார்டுங்க, இதுக்கு பேர் தமிழில் நிலா கார்டுன்னு பேர். ஆனால் நல்லா சக்தி வாய்ந்த கார்டு இது. இதில் ஒரு கார்டு எடுத்து உங்களுக்கான கைடன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். இதில் என்ன உங்களுக்கு கலர்ஸ் வரும் என்னென்னு நம்ம இதிலேயே பார்த்துடலாம். கான்ஃபிடென்ஸ் இஸ் யுவர் கீ டு சக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார்டு என்ன சொல்லுது தெரியுமா, தன்னம்பிக்கை தான் உங்கள் வெற்றிக்கான சாவின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்லுதுன்னா, இவ்வளவு நாளாக நீங்கள் உங்களையே சந்தேகப்பட்டுட்டு இருந்திருக்கலாம். என்னால் முடியுமா, நான் ஆரம்பித்தா நல்லா போகுமா, அவர் திரும்பி வருவாரா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனசில் ஓடிட்டு இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆனால் இந்த ஆர்க்கிள் கார்டு சொல்கிறது, முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்க, அப்புறம் தான் பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டும்னு சொல்கிறாங்க. பயத்தில் எந்த முடிவுமே எடுக்காதீங்க, தைரியமாக ஒரு அடி எடுத்து வைங்க. நீங்கள் நினைக்கிறத விட பெரிய நல்ல விஷயம் உங்களை தேடி வந்துட்டே இருக்குங்க. இந்த கார்டு யாருக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக ரெசனேட் ஆகுதுன்னா, சிம்மம், மேஷம், தனுசு இந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இது ஒரு பொதுவான ஜென்ரல் ரீடிங், மனசுக்கு கனெக்ட் ஆச்சிருந்துன்னா போதும் உங்களுக்கு.
இது சாதாரண ஜென்ரல் ரீடிங் தாங்க. உங்களுக்கு இது மனசுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா இந்த ரீடிங் வந்து உங்களுக்காக தான். உங்கள் பிறந்த தேதின்னு பார்த்தோன்னா 1, 5, 10, 17, 19, 28 இந்த தேதியில் நீங்கள் பிறந்தவங்களாக இருந்திருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். கலர்ஸ்ன்னு லக்கி கலர்ஸ்ன்னு பார்த்தோன்னா மஞ்சள், தங்க நிறம், ஆரஞ்சு, சிவப்பு இந்த கலர்ஸ் இப்போ உங்களுக்கு நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கலாங்க. டைமிங் பார்த்துருவோம். அந்த ரீடிங்க்கான டைமிங் வந்து அடுத்த ஒரு வாரத்தில் இருந்து ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வர வாய்ப்பு இருக்குங்க. சில பேருக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி வரலாம். ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஞ்சல் பேசுகிற மாதிரியே சொல்கிறாங்க, உங்களை நீங்கள் சின்னதாக நினைக்காதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற திறமை உங்களுக்கு இன்னும் முழுசாக தெரியலை. தைரியமாக முன்னாடி போங்க. நீங்கள் போகிற பாதையில் நாங்கள் உங்கள் கூடவே இருக்கோன்னு சொல்கிறாங்க. நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. வெற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குங்க. நான் இந்த ரீடிங்கில் சொன்ன ஒரு வார்த்தையாவது உங்கள் மனசுக்கு கனெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணுறதை படிச்சுட்டு நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன். கமெண்ட் பண்ண மட்டும் யாரும் மறக்காதீங்க. உங்களுக்கு இதில் எந்த கார்டு உங்களுக்கு கனெக்டாக இருந்துச்சுன்னு பார்த்து அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ரீடிங் பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு ஹார்ட் மட்டுமாவது போடுங்க கமெண்ட்டில். அதுவே எனக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. இது ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு இன்னும் பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வணக்கம்.